சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த சசிகலாவின் பேனர் அகற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, சொல்லுங்க. இப்போ சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த சசிகலாவின் பேனர் அகற்றப்பட்டிருக்கிறது. இது இரு அணி இணைப்பு பேச்சுவார்த்தைக்கான ஒரு நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ளலாமா? இந்த சசிகலா அவர்களுடைய பேனர் தற்பொழுது அகற்றப்பட்டு வருகின்றன. ராயப்பேட்டையில் உள்ள அந்த கட்சி அலுவலகத்தின் எதிரே அவரது பேனர்கள் அவர் இருக்கும், அதாவது பொதுச் செயலாளர் வாழ்த்தி வைக்கப்பட்டிருந்தது. பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் வானகரத்தில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இந்த பேனர்கள் அனைத்தும் கட்சி தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டன. அன்றைய தினம், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே இங்கு அந்த பேனர்கள் மாற்றப்பட்டது. முன்னாள் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களுடைய பேனர்கள் இருந்த இடத்தில் சசிகலா அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இணைந்தார் போல் இருந்த அமைக்கப்பட்டிருந்தன. இந்த பேனர்கள் தான் தற்பொழுது அகற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த சசிகலா அணியினர் அதாவது தற்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் தனியாக இருந்தனர். ஓபிஎஸ் அணியினரும் எடப்பாடி அணியினரும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, அதாவது இரு அணிகளையும் இணைத்து கட்சி சின்னம் பெறுவதற்காக அவர்கள் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் ஒரு அங்கமாக ஓபிஎஸ் அணியினர் வைத்த கோரிக்கை சசிகலா அவர்களுடைய குடும்பத்தை விலக்கி வைக்க வேண்டும் தெரிவித்திருந்தனர். அந்த அடிப்படையில் அதை செய்வதாக அமைச்சர்கள் பேட்டி அளித்திருந்த சூழ்நிலையில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய மதுசூதனனும் கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சசிகலாவினுடைய பேனர்கள் புகைப்படங்களை நீக்க வேண்டும் என்று வெளிப்படையாகவும் பேட்டியாகவும் கொடுத்திருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில் இன்று இந்த இரு அணிகளும் பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக செல்லும் ஒரு அங்கமாக இன்று இந்த பேனர்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. நேற்றிலிருந்து இந்த தகவல்கள் பரவ ஆரம்பித்தது. கட்சி தலைமை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பேனர்கள் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் எடப்பாடி அணியினர் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. இன்று காலை முதல் தற்பொழுது அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. முன்னாள் முதலமைச்சரும் பொதுச் செயலாளருமாக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் மட்டும் தாங்கிய பேனர்கள் தற்பொழுது சசிகலா பேனர் இருந்த இடத்தில் மாற்றி அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஹேமா, ராஜா, இப்போ அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சசிகலா அவர்களின் படங்களும் அகற்றப்பட்டு விட்டதா? தற்பொழுது அந்த ஊழியர்கள் மற்றும் வந்திருக்கிறார்கள். வந்து வெளியில் இருக்கக்கூடிய அந்த பேனர்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். உள்ளே இருக்கக்கூடிய புகைப்படங்களும் என்று மாற்றப்படும் என்றே கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கிறார்கள். பொதுவாக வெளியில் 10க்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டு இருக்கின்றது. அந்த பேனர்கள் அனைத்தும் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றன. உள்ளே இருக்கக்கூடிய சசிகலா அவர்களுடைய புகைப்படங்களும் அகற்றப்பட இருப்பதாக தெரிகின்றது. நேற்றுதான் இங்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இன்றைக்கும் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று இன்றும் நடைபெறுகிறது. அதே போன்று நாளையும் நடைபெற இருக்கின்றன. நேற்று 25 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இன்றைக்கு 25 மாவட்ட செயலாளர்கள், அக்கட்சியில் 50 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிரித்து நேற்றும் இன்றும் 25 மாவட்ட செயலாளர்களாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். முக்கியமான இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசப்படக்கூடிய விஷயமே இந்த இரு அணி இணைப்பு தொடர்பாகவும் சின்னத்தை பெறுவது தொடர்பாகவுமாக இருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தகவல்கள் தெரிவித்திருந்தன. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு இணக்கமாக இன்று இந்த பேனர்கள் அகற்றப்பட்டு வருவதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டாற்போல் கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சசிகலா அவர்களுடைய புகைப்படங்களும் அகற்றப்படுவதாகவே நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுதைக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய பேனர்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு முன்னாள் முதலமைச்சரும் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா அவர்களின் புகைப்படம் மட்டும் தாங்கிய பேனர்கள் அமைக்கப்படுகின்றன. வெவ்வேறு பிரிவுகளில், அதாவது இளைஞர் அணி, ஓட்டுநர் அணி, அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு அணி சார்ந்த பேனர்களாக தற்பொழுது அமைக்கப்பட்டு மாற்றப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே சசிகலா அவர்களுடைய பேனர்கள் இருந்த இடத்தில் தற்பொழுது அவை அகற்றப்பட்டு ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய பேனர்கள் மட்டும் அமைக்கப்பட்டு வருகின்றன. ராஜா, இன்றைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருமதி சசிகலாவின் புகைப்படங்கள் இருக்கக்கூடிய பேனர்கள் எல்லாமே அகற்றப்பட்டிருக்கிறது. இது இரு அணி இணைப்புக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆகையால் இன்றைக்கு பேச்சுவார்த்தை என்று நடைபெறும் அப்படிங்கிறதுக்கான தேதி அறிவிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறதா?
இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் நேற்று முன்தினம் நடைபெறும் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் அமைச்சர்கள் மாற்றி பேசி வருகிறார்கள் என்று ஓபிஎஸ் தரப்பினர் அதை தவிர்த்தனர். இந்த 2 நாட்களாக இந்த பேச்சுவார்த்தை மீண்டும் நடைபெறுவதற்கான சுமூகமான வாய்ப்பு இருக்கிறதா, அது தொடர்பான நடவடிக்கைகளில் இரு அணியினரும் ஈடுபட்டு வருகின்றனர். அதை நம்ம பார்க்க முடிந்தது. நேற்று கட்சி ஓபிஎஸ் அணியினர் ஓபிஎஸ்னுடைய கிரீன்வேஸ் இல்லத்தில் ஆலோசனை நடத்தியிருந்தனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு வெளியில் வந்த ஓபிஎஸ் தற்பொழுதைக்கு இரு அணியும் இணைவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாக பேட்டி அளித்திருந்தார். அதே போன்று நேற்று மாலை இங்கு கட்சி தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் மாவட்ட செயலாளர்களாகவும் முக்கிய அமைச்சர்களாகவும் இருக்கக்கூடியவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அப்பொழுதும் பல்வேறு விஷயங்கள் இது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகின்றன. இதனிடையே நேரடியாகவே மதுசூதனன் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பேனர்கள் புகைப்படத்தை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். எனவே குறிப்பாக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மதுசூதனன் நேரடியாக இந்த கோரிக்கை வைத்திருந்ததை தற்பொழுது எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி தலைமையிலான அணியினர் செய்திருப்பதை அடுத்து மேலும் இந்த இரு அணிகளும் இணைவதற்கான மேலும் சாதகமான சூழல் உருவாகி வருவதாகவே இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க முடிகிறது. எனவே விரைவில் இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சூழலும் அதே போன்று தேதியும் தெரிய வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஹேமா.